வேண்டுமென்றே தொழுகையை விட்டவன் காஃபிராகிவிட்டான். அவன் காஃபிரை போன்று ஆகிவிட்டான். ரசூலுல்லாஹ்வினுடைய வார்த்தை. இதுவெல்லாம் மேராஜிற்கு முன் சொல்லப்பட்டதல்ல, மேராஜிற்கு பின் சொல்லப்பட்ட வாசகம் இது. வேண்டுமென்றே விட்டால், வேண்டுமென்றே தொழுகையை விடக்கூடியவனை குறித்து வேறு சில நபிமொழிகளின் வார்த்தைகள். ஃபகத் பரிஅத் மின்ஹு திம்மா, அல்லாஹுவின் பாதுகாப்பும் பொறுப்பும் அவனிடமிருந்து நீங்கிவிட்டது. அவன் தொழுகையாளியாக இருக்கிற வரை ரப்பினுடைய பாதுகாப்பு பொறுப்பு இருக்கிறது. யா அல்லாஹ் என்னை ஏன் இப்படி பண்ணிட்ட, யா அல்லாஹ் எனக்கு ஏன் இதை எடுத்த, எனக்கு ஏன் கொடுத்த, கேட்கிறோம் அல்லவா? தொழுகை இல்லாதவன் கேட்க முடியாது. திம்மத்து போய்விடும், இறைவனின் பாதுகாப்பு போய்விடும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு தெரியும், அவ்வளுமா யுஹாசபு பிஹில் ஆபிது, கியாமத்து நாளில் ஒரு மனிதன் விசாரிக்கப்படுவதில் முதன் விசாரணை தொழுகையை பற்றியதாகும். நாம் நினைப்போம் தொழுகையை விடுவது சாதாரண பாவம். உங்களுக்கு தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களில் ஃபிரௌன், ஹாமான், காரூன், உலகத்தின் மிகப்பெரிய இந்த எதிரிகள் எந்த நரகத்தில் இருப்பார்களோ அந்த நரகத்தில் வேண்டுமென்றே தொழுகையை விட்டவன் இருப்பான்.